RSS தலைவர்தான் ஒப்புதல் அளித்தார் என்று அவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சாமியார் அசீமானந்தா கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் ரயில் குண்டுவெடிப்பு, ஹைதராபாத் மெக்கா மசூதி மற்றும் ஆஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு உள்ளிட்ட தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக சாமியார் அசீமானந்தா கைது செய்யப்பட்டு அம்பாலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வார இதழ் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் RSS தலைவர் திரு மோகன் பகவத் இந்த தாக்குதல்களுக்கு ஒப்புதல் அளித்ததாகவும் அப்போது அவர் அந்த அமைப்பின் பொதுச் செயலாளராக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இந்த காரியத்தை செய்து முடிப்பது மிகவும் முக்கியமானது என்றும் இதனை அமைப்புடன் தொடர்பு படுத்தக்கூடாது என்று அவர் தம்மிடம் கூறியதாகவும் அசீமானந்தா தெரிவித்துள்ளார். 2005ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள டேங்ஸ் மாவட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அப்போது திரு மோகன் பகவத்துடன் RSS தலைவர் திரு இந்திரேஷ் குமார் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சாமியார் அசீமானந்தாவின் குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கலாம் என்று உள்துறை அமைச்சர் திரு சுஷில் குமார் ஷிண்டே தெரிவித்துள்ளதால் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துள்ளது. अभी देखते हैं खुलासा किया होगा तो सच होगा उसमें. அசீமானந்தாவின் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் சாமியாரின் வழக்கறிஞர் இதை மறுத்துள்ளதாகவும் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறினார். RSS தலைவர்களுள் ஒருவரான திரு வைத்யாவும் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். सब मनगढ़ंत बात है, सरासर झूठ है, क्योंकि इस प्रकार के काम करना संघ का दायित्व नहीं है, काम भी नहीं है, कभी संघ ने किया नहीं है. और किसी को बम स्फोट कराने के लिए कहेंगे, ये तो बिल्कुल असंभव बात है. இதனிடையே சாமியார் அசீமானந்தாவின் உரையாடல் அடங்கிய ஆடியோ கேசட்டுகளை வார இதழ் நேற்று வெளியிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. मोहन जी बोला कि हाँ आप काम कर सकते, इंद्र जी बोला कि हाँ आप काम कर सकते, सुनील बोले कि आप काम कर सकते, हम लोग नहीं रहेंगे, आप है तो हम लोग आपके साथ में है, आप मान लेना. தாக்குதல் தொடர்பாக CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று செல்வி மாயாவதி உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.